தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு எரித்திரியா நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எரித்திரியா நாடு என்பது கிழக்கு ஆப்பிரிக்க நாடாகும். இந்த நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். இந்த நாட்டின் தலைநகரம் அஸ்மாராவிலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். எரித்திரியா நாட்டிலே சுமார் 37 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். இவர்களுடைய ரட்சிப்புக்காக இவர்கள் தேவனை அறிகிற அறிவிலே நிரப்பப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். சுமாராக தோராயமாக இந்த இடத்திலே 47% 63% வரை கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தோராயமாக 37% 52% வரைக்கும் முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்று கருதப்படுகிறது. இந்நாட்டின் மக்களின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். எரித்திரியா நாடு 10 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாகாணத்திலேயும் கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 37 லட்சம் மக்கள் தொகை கொண்ட எரித்திரியா நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அதன் தலைநகருக்காக ஆண்டவரே 10 மாகாணங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை அறிகிற அறிவினாலே இந்த தேசம் நிரப்பப்பட்டு இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ரட்சித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பாவத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க. சாப கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. அப்பா, இங்குள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே சாட்சியுள்ள நடக்கையினாலே தங்களை காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே தெருக்கள் தோறும் வீதிகள் தோறும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஒரு பெரிய அசைவ ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே திருச்சபையானது வசனத்திலே பெருகுகிற திருச்சபையாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த விதத்திலும் கள்ள உபதேசங்கள் உள்ளே நுழையாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய 2ஆம் வருகையிலே இங்குள்ள சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எரித்திரியா நாட்டின் மீது கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.